ஹாய் குட்டீஸ். அக்கா இன்றைக்கி ஒரு வசனத்தின் மூலமாக தான் உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு வார்த்தையை சொல்ல போகிறேன். அது என்னென்னா, கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 22-23 பார்த்திங்கன்னா, ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம், இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஏற்கனவே எங்களுக்கு எல்லாமே தெரியும். இதில் எல்லாமே இருந்தால் தான் ஒரு மனுஷனுக்கு இதெல்லாம் இருந்தால் ஆண்டவர் எப்படிப்பட்டவராக இருப்பார் தெரியுமா? உங்களுக்கு தெரியும் தானே? அப்படி செப்பனியா 3ஆம் அதிகாரம் அதில் பார்த்திங்கன்னா 17ஆம் வசனத்தை பாரு பிள்ளைங்களா. உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். அவர் வல்லமையுள்ளவர். அவர் ரட்சிப்பார். அவர் உன் பேரில் சந்தோஷமாய் மகிழ்ந்து தம்முடைய அன்பின் நிமித்தம் அமர்ந்திருப்பார். அவர் உன் பேரில் கம்பீரமாய் களி கூறுவார். இப்படி இருப்பார் ஆண்டவர். இது முடியும்? நம்ம கலாத்தியர் 5 அந்த 22-23 இருக்கிற குண அதிசயங்கள்லாம் நம்மக்கிட்ட இருந்தால், இந்த செப்பனியா 3ஆம் அதிகாரம் அந்த 17ஆம் வசனத்தை நமக்கு இந்த பைபிள் ஃபுல்லாக நீ எப்படி படிச்சுட்டு நடந்தாலும் இல்லையா பிள்ளைங்களா, அவருடைய வார்த்தையின்படி நடந்தோம்னா இதெல்லாம் ஒரு மனுஷன்கிட்ட இருக்கணும். அக்கா 2 இருக்குது என்கிட்ட சாந்தம் இல்லை, 3 இருக்குது என்கிட்ட சமாதானம் இல்லை, இதெல்லாம் இல்லைக்கா, அப்போ என் கூட ஆண்டவர் இருப்பாரா? பாரு பிள்ளைங்களா, அவர் எப்போவுமே உங்கள் கூட தான் இருப்பார். அவர் நம்ம கிட்டேயே வச்சுட்டு நமக்கு பாதுகாப்பாருன்னா, அவர் நம்ம கூட வச்சுருக்கிறதும் வச்சுக்காமல் போகிறதும் ஆபத்தில் நம்ம சிக்கு உண்டு போகிறதும் நம்ம கையில் தான் இருக்குது பிள்ளைங்களா. அப்படி தான் பாரு பிள்ளைங்களா. ஒரு பையன், அவன் பேர் ரகு. அவன் என்ன பண்ணான்னா, எப்போவுமே நன்மையான காரியங்களை மாத்திரம்தான் செய்வானா. அவன் ஆக்சுவலாக அவனுக்கு இயேசுவை யாருன்னே தெரியாது. அவன்கிட்ட நிறைய பேர் பாருங்களேன், கிறிஸ்துவை தெரியாதவர்கள், நமது ஆண்டவரை தெரியாதவர்கள் ஆலயத்திற்குள்ளே போகிறப்போ சில்பரை இந்த செருப்பெல்லாம் உள்ளே போட்டுன்னு போக மாட்டாங்க, சரியா? அவ்வளோ ஒரு பயபக்தியாக போவாங்க. ஆனால் நம்ம ஆளுங்க ஆலயத்துக்குள்ளே போகிறப்போ அந்த ஆல்டர் வரைக்கும் கூட செருப்பெல்லாம் போட்டுட்டு போவாங்க. எவ்வளோ பெரிய தப்பு இல்லை. ஆனால் இந்த ரகு பார்த்திங்கன்னா எல்லா விதமான நற்பண்புகளும் இருக்குது அவங்ககிட்ட. ஆனால் ஒரே ஒரு அதிகமான கோவப்படுவான் பிள்ளைங்களா. அப்போது இந்த நன்மையான காரியங்கள்லாம் அடிபட்டு போகுது. அவங்க அம்மா கிட்ட அதிகமாக கோவப்படுவான், தன் தகப்பன்கிட்ட கோபப்படுவான், சகோதரி கிட்ட கோவப்படுவான். அவனுக்கு எப்போ பார் கோவம் அதிகமாக இருந்துகிட்டே இருக்கும். அப்போது ஊரில் இருக்கவங்களாம் சொல்லுவாங்க, தம்பி நீ எவ்வளோ சாந்தமாக இருக்க, நீ எவ்வளோ சமாதானம் பண்ணுற, நீ எவ்வளோ ஒரு கண்ணியமான பையனாக இருக்க, சினிமா பார்க்க மாட்டேன்ற, எங்கேயுமே போக மாட்டேன்ற, ஆனால் நீ அவ்வளோ நல்ல பிள்ளையாக இருக்கியே, உன்னை பெற்றவங்க உண்மையாகவே பெருமைப்படுற அளவுக்கு நீ நடந்துக்கிறியே அப்படின்னு சொல்லுவாங்க. பாரு பிள்ளைங்களா, நம்ம எல்லார்கிட்டையும் நல்ல பிள்ளையாக நடந்துக்கிறது இந்த செப்பனியா 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் இருக்கிற ஆண்டவர் எப்பொழுதும் நம்ம கூட இருப்பார். அப்படி தானே குட்டீஸ்? பாய் குட்டீஸ்.